தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஞா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஞா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஜானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரமாமதானம் கலியுதேவ காட்சிவாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு பிராமணா உனக்கு நமஸ்காரம் பண்ணுவா, பிராமணா உனக்கு நமஸ்காரம் பண்ணுவா. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தடவை பாருங்கள். உங்களுக்கு அப்படி பார்க்கணும்னு ஒரு இருந்தால் தான், பாக்கியம் இருந்தால் தான் பார்க்க முடியும். எல்லாராலையும் இந்த சேனலை பார்த்துட முடியாது. இது ஸ்ரீ முரளிராமன் அப்படிங்கிற ஒரு பக்தர். அவர் 24 ஆகஸ்ட் 2018 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கார். இவருடைய தாயார் உமா மகேஸ்வரி, தந்தையார் ஸ்ரீனிவாசன். பூர்வீகம் நார்த்தார்கட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நற்றம்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம். இவாளுக்கு காஞ்சி மடம்னாலும் ரொம்ப வருஷமாக அப்பா அம்மாவும் சரி இவரும் சரி ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கா. ஒரு தங்கைக்கு இவர் தங்கை உண்டு, இவருக்கு தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவளுக்கு இவர் மெட்ராஸில் பெரம்பூரில் இருந்தார். இவருக்கு கல்யாணம் ஆச்சு. இவருக்கு கல்யாணம் ஆகி சீமந்தம் வந்தது. அதாவது இதில் ட்ரிவாண்ட்ரத்துக்கு அங்கே அதில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ கிராமம். அவள் தமிழ்நாட்டை தமிழ் பேசுகிறவா தான் இருந்தாலும் அங்கே இருந்திருக்கா. அவளோட தான் இவருக்கு முரளிராமனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ இந்த இதுக்காக சீமந்தத்துக்காக ஹோமகுண்டம் இவர் வீட்டில் இல்லை. அதனால் பக்கத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டில் போயிட்டு ஹோமகுண்டத்தை கேட்டிருக்கார். அந்த வீட்டில் மகாபெரிவாளுடைய ஒரு திருவுருவப்படம் பெருசாக மாட்டியிருக்கு. அவர் பார்த்தார். அப்போ நம்மளுக்கு மகாபெரிவா அவருக்கு தெரியுமே, அதை பெரியவா ஞாபகப்படுத்துவார், நான் இங்கே இருக்கேன்னு. அவர்கிட்ட கேட்டிருக்கார், இந்த ஹோமகுண்டத்தையும் கொடுங்கோ, அந்த மகாபெரிவாவுடைய திருவுருவப்படமையும் கொடுங்கோ, இந்த ஹோமத்தில் நான் அவரை வச்சுட்டுருக்கேன், அப்புறம் கொண்டு கொடுத்துட்றேன், இதை ரிட்டர்ன் பண்ணும்போதுன்னாரு. அவர் சொன்னாராம் அந்த வீட்டில் இருக்கவர், இல்லை இந்த ஹோமகுண்டத்தை கொடுங்கோ, திரும்பி படத்தை நீங்களே வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்ட்டாராம். அப்போ பெரியவா உள்ளே வந்துட்டா. அவர் வீட்டில் கொண்டு போய் மாட்டியிருக்கார். இது முதல் தடவையாக பெரியவா வந்தாச்சு இவர்கிட்ட. சீமந்தம் முடிஞ்சு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இவர் திருவேண்டரம் போயிட்டு அவள் பிறந்தாத்தில் விட்டுட்டு ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கார் சென்னைக்கு. வரும்போது இவர் எதிர்க்க யாருமே இல்லை ட்ரெயினில். ஒரு 4 பேர் உட்காந்தாலாம். ஒரு குடும்பம், பிராமணா குடும்பம் வந்தால். அவள் ரொம்ப பேச ஆரம்பித்து அப்படியே டாபிக் ஸ்லோவாக மகாபெரிவா பக்கம் போச்சு. ஆனால் பெரியவா உள்ளே வந்துட்டுருக்கா தெரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவள் ஒரு இடத்துல இறங்கிட்டுருக்கா. இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 பேரில் ஒரு வயசான மாமி இருந்தாலாம். அவள் மகாபெரிவாளுடைய சின்ன குட்டி விக்கிரகத்தை இவருக்கு கொடுத்துருக்கார். அவள் கொடுத்துருக்கா. அப்போ 2வது பெரியவா உள்ளே வந்துட்டா. இவர் நம்ம முரளிராமன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கார், எம்பிஏ ஃபினான்ஸ் ஐஏஎம்லேருந்து படிச்சிருக்கார், சிஎஃப்ஏ அப்படின்னு யூஎஸ்ஏ அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஒன்றுத்துலேருந்து படிச்சிருக்கார். இவ்வளோ படித்தும் அவருக்கு வேலை கிடைக்கல. இருந்தாலும் அவருக்கு எப்போயாவது கிடைக்கும்னு தான் அவள் கல்யாணம் அவளே பொன் வீட்டுக்காராலே கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. அவருக்கு எப்படி இவ்வளோ படிச்சிருக்கார் கிடைக்கும்னு. ஆனால் ஏதோ இவருக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் இருந்திருக்கு, ஏதோ அவள் சொத்து அதை வச்சு ஏதோ ஓடின்னு இருந்திருக்கு. ஆனால் வேலைன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் இவர் பொண்டாட்டி தான் அங்கே இருக்காள் பிறந்தாத்தில். அவர் ஃப்ரெண்டு ஹரிங்கிறவர் பற்றவாக்கம் அம்பத்தூர் பக்கத்தில் அங்கே இருக்காராம். அவர் கூப்பிட்டாராம், வாடா எனக்கு போர் அடிக்கிறது, நம்ம எலியட்ஸ் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் வாயன் அப்படின்னு. அவர் வந்திருக்காரு. 2 பேரும் போனால் அங்கே ரொம்ப நேரம் பேசியிருந்த போது அந்த ஃப்ரெண்டு கூட அட்வைஸ் பண்ணாராம், நீ இந்த மாதிரி வேலை இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்க போகிற, உனக்கு வேலை இல்லைனாலும் படிச்சிருக்க, உனக்கு கொடுத்துருக்கா, பொண்ணு கொடுத்துருக்கா,
இருந்தாலும் நீ ஒரு சின்ன வேலை போகணும்பா, அதான் நல்லதுன்னு அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கார் ஃப்ரெண்டு. பார்க்குறேன்பா, பண்ணுறேன் அப்படின்னாராம். அப்புறம் கிளம்பி அவர் ஃப்ரெண்டு ஊருக்கு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இவர் போய் ராத்திரி படுத்துட்டார். பேரண்ட்ஸ் இருப்பா, இவர் இருப்பார் இல்லையா, நம்ம இவர் முரளிராமன். ஸோ இவருக்கு அடுத்த நாள் விடிகாலத்தால் ஒரு கனவு வந்திருக்கு. அதில் எலியட்ஸ் பீச் பக்கம் இப்போ நேற்றுக்கு என்ன பேசியிருந்தாரோ அதான் நடக்கிறது. இப்போது பெரியவா தான் வந்துருவாளே, அதெல்லாம் பெரியவா வந்தால் கனா கிடையாது, அது சத்தியம். ஒரு சைக்கிளில் ரைட் பண்ணிட்டு எலியட்ஸ் பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடு ரோடில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு மெயின் ரோட்லேருந்து இப்படி வராரு பெரியவா, பெரியவா அப்படி வந்துட்டுருக்கா எதிர்க்க. அவருக்கு பின்னாடி நிறைய வேத பண்டிதர்கள் வரா, பிராமணாலாம் நிறைய பேர் வரா, எல்லாம் மடிசார் கட்டின்ட்டு இது பண்ணி எல்லாம் வரா, ஆம்பளை பொம்பளை எல்லாம் வரா, இப்படியே வந்துட்டுருக்கு. இவருக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவாளை நேரே பார்த்துட்டாலே, அதனால் உடனே சைக்கிள் இதை ஓரத்தில் ஸ்டாண்டை போட்டுட்டு நேராக ஒரு சாஷ்டாங்க ஒரு நமஸ்காரம் பண்ணார். பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட சொன்னார். பெரியவா கேட்டா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னார். நான் படிச்சிருக்கேன் பெரியவா, ஆனால் உத்தியோகம் எதுவும் போகலை, இப்படி இப்படி அங்கே எங்கேயோ சுற்றின்னு இருக்கேன், அதான் ஊர் சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா போல இருக்குது. டைத்தாக இது பண்ணிட்டுருக்கேன். பெரியவா யோசிச்சார், ஒரு செகண்ட் யோசிச்சு சொன்னாராம், பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை, நீ நான் இல்லை பெரியவா, நான் பேண்ட் ஷர்ட்டோ இவர் போகும்போது பேண்ட் ஷர்ட்டோடு போயிருந்தார் போல இருக்குது அந்த கனால. அதனால் இவருக்கு அப்படியே ஷர்ட்டை கூட கேட்ட முடியல, அப்படியே நமஸ்காரம் பண்ணியிருக்கார் பெரியவளுக்கு சாஷ்டாங்கமாக. பெரியவா சொன்னாலாம், இவர் யோசிச்சாராம், இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறவேன், அது ஒன்றும் தப்பு இல்லை, பரவாயில்ல, சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கேன் ஃப்ரீயாக ஊரை அப்படின்னாராம். கல்யாணமாகி சீமந்தமாகி குழந்த பிறக்கணும், அவள் பிறந்தாத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாராம். சரி, இனிமேல் உன்னை நமஸ்காரம் பண்ணுவா, பிராமணாலாம் நமஸ்காரம் பண்ணுவா அப்படின்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியாமல் முடிச்சாராம். இல்லை பெரியவா, அது எப்படி, அதாவது அப்படின்னா நான் இங்கே இவ்வளோ பெரிய வேதம் பிடிச்சவாள்லாம் இருக்கா, அவள்லாம் உங்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவா, எனக்கு யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பண்ணாராம். பெரியவா அப்படி தான் பண்ணுவா அப்படின்னாராம். கணாப்பு எடுத்து இவர் அதுக்கப்புறம் இவருடைய தங்கை கல்யாணமாக இருக்கான்னு சொன்னேன், கல்யாணம் அவள் நங்கநல்லூரில் இருக்கலாம். அங்கே போனபோது அங்கே நங்கநல்லூர் டாக், இங்கே அடையார் டாக்ஸ், நீங்கள் இங்கே அடையாரில் வர மாதிரி நங்கநல்லூர் டாக், அதில் ஒரு அட்வைஸ்மெண்ட் வந்திருக்கு. யாரோ ஒரு சாஸ்திரிகள், ஒரு வேத பண்டிதர் மாதிரி, அவருக்கு ஒரு 1-2 பேர் யாராவது வேதம் கற்றுண்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் கூட அதை மாதிரி பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன், யாராவது வாங்குவேன்னு போட்டுருந்தாராம். சரி, ஒரு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டார், ஹரியும், நீ வரையாப்போ நம்ம போகலாம். போயிருக்கா. போனால் இவருக்கு பாடம் எடுத்திருக்கார். முதல்ல புண்ணியாவச்சனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பாடம் எடுத்திருக்கார். இவர் சொல்கிறார், இதையோ நம்ம என்ன புண்ணியமோ பூர்வஜன்ம புண்ணியமோ எனக்கு அது நன்னா வந்துடுத்து, நான் பண்ணேன். அப்போ அன்றைக்கி புண்ணியாவச்சனம் அன்றைக்கி போக வேண்டியிருக்கு. அப்போ யாரோ வர வேண்டிய சாஸ்திரிகள் வரல, அதனால் என்னோடய குரு என்னையை கூட்டின்னு போயிட்டார், வாப்பான். அப்போ போனால் அந்த புண்ணியாவச்சனம் பண்ணுற இடத்துல அந்த பிராமணா நமஸ்காரம் பண்ணுறா அவளுக்கு, இவருக்கு குருக்கு பண்ணுவா, இவருக்கும் பண்ணுவா இல்லையா, அதான் பண்ணி வைக்கிற வாத்தியார். இப்போ முரளி ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கா, அதான் பெரியவா சொன்னது நடந்துருத்தா. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அனுமானமாக இருக்குது, அனுமானம் பண்ணுறேன், அவருக்கு இனிமேல் அது எங்கேயும் வேலைக்கு போகாமல் இதையே வேலையாக எடுத்துன்னு பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகமாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவிச்சன்.